ஜோக்கர்ஸ் டார்கெட் கன்ஃபார்மா ஆர்ஆருக்கு தான் போய் சேரும். கையில இருந்த மேட்ச் எப்படியா லூஸ் பண்ணுவீங்க? இந்த மேட்ச்ல ஆர்ஆருக்கு என்னென்ன தப்பா போச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வெல்கம் டு டாட் பால் கிரிக்கெட். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய ப்ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் வரும் இந்த சேனல்லேருந்து. ரெகுலராக நம்ம போட்டுட்டு இருக்கோம். அண்ட் மறக்காம ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் என்னாச்சுன்னா, டாஸ்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ டாஸ் ஜெயிச்சு ஆர்ஆர் வந்து நாங்கள் போலிங் போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க. அண்ட் ஓகே, இட் வாஸ் வெரி வெரி குட், கிரேட் டெசிஷன். அண்ட் டிசியுமே வந்துட்டு 189 அடிச்சாங்க அட் தி எண்ட், விச் வாஸ் 10-20 ரன் ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். இங்கே வந்து 200 210 ஈஸியாக வந்து சேஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து 189 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, விச் வாஸ் குவைட் லெஸ். முதல் 2 ஓவரில் டிசிக்கு கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு வந்து அவங்க எங்கேயோ 220 230க்குலாம் போயிருக்கணும். அங்கிருந்து தே ஸ்லோ டவுன் திங்ஸ் அப். அபிஷேக் போரால் வந்து ஸ்டார்டிங்ல தேஷ்பாண்டே அட்டாக் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் 4 பால் 20 ரன் 25 ரன் அடிச்சிருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் நான் மொத்தமா அவரோட இன்னிங்ஸை பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா ஹி வாஸ் வெரி வெரி ஸ்லோ. அண்ட் நடுவில் வந்து 36 பால்ஸ் 49ல முடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 7 பால்ல அவர் 27 ரன் அடிச்சிருந்தாரு. மிச்சம் ஒரு 30 பால்ல ஹி ஜஸ்ட் வெண்ட் அவே அண்ட் ஸ்கோர் 25. ஸோ அங்கே வந்து ஹி லாஸ்ட் திஸ் மொமெண்டம். அந்த 8 ஓவர்ஸ்ல வந்து 60 தான் வந்தது ஸ்கோரு, ஆஃப்டர் ஹேவிங் எ வெரி கிரேட் பவர் பிளே. ஸோ இது வந்து இங்கே ஒரு ஸ்லம்ப் ஒன்று ஆனாங்க. அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு சுத்தமாக பேட்டில் பண்ணல. ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஒரு அவரோட ஸ்டாண்ட்ஸும் அவரோட பேட் பொசிஷனுமே அவரோட பேட் லிஃப்ட்டுமே வந்து மாற்றிட்டாரு. ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து டெஃபினட்டாக ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் கிட்ட இருக்கு. ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை பற்றி தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் வித் மோர் அண்ட் மோர் அனாலிசிஸ். இன்னும் யோசிச்சு அவர் என்னென்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குன்னு நான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவரு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபேஃப் வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அவர் ட்ராப் பண்ணிடணும். அண்ட் கருண் நாயர் அன்ஃபார்ச்சுனேட் ஹி காட் அவுட் ஆன ரன் அவுட். தேவையில்லாத ஒரு ரன் ஓட போய் அங்கே ஒரு ரன் அவுட்டு. ஸோ கேஎல் ராகுலுமே வந்து இன்னைக்கு ஸ்லோயிஷ் நாக் தான். 33 பால்ஸ் 39 ஸ்கிராட்சி நாக்காக தான் தெரிஞ்சாரு கேஎல் ராகுலுமே. அவருக்குமே வந்து இன்னிங்ஸ்ல ஆங்கர் பண்ணியிருந்தாரு, மொமெண்டம் கிடைக்கல. அந்த எண்ட்ல வந்து போராளுக்குமே பேட்ல படலை அப்படிங்கிறதுனால கேஎல் ராகுல் வந்து அடிக்க போனாரு. ஸோ அவருமே அடிக்க போய் ஹி ஆல்சோ காட் அவுட். ஸோ போரால் புட் ப்ரெஷர் ஆன் கேஎல் ராகுல். ஸோ அதுவும் ஒரு காரணமா வந்து இருந்துச்சு கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கு. அண்ட் கேஎல் ராகுலோட மொத்த இன்னிங்ஸ்மே நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுவே வந்து ரொம்ப ஸ்கிராட்சியாக தான் தெரியுது. அண்ட் அக்ஷர் பட்டேலோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்டப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த கேம் வந்து வேற பக்கம் எடுத்துட்டு போச்சு. அண்ட் அக்ஷர் பட்டேல் வேற மாதிரி ஒரு பேட்டிங், ஒரு கிளச் நாக் வந்து எப்பவுமே ஆட முடியுது அக்ஷர் பட்டேல்னால. 13 பால்ஸ் 35 ரன்ஸ். இன்னைக்குமே வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணாரு அக்ஷர் பட்டேல். ஹி ஹேஸ் ஷாட்ஸ் ஆல் அரவுண்ட் த கிரவுண்ட். ஸ்ட்ரெயிட்டாவே ஹசரங்கா தீக்ஷனா வந்து டேக் ஆன் பண்ணாரு, பயங்கரமா டேக் ஆன் பண்ணாரு. ஒரு பக்கம் ப்ரெஷர் பயங்கரமா இருந்துச்சு, ஸ்கோர் வரவே இல்லை. நேரம் தில்லுக்கு துட்டு மிட் விக்கெட்ல அடிச்சார் நேரம் ஹசரங்கா போட்டு. அப்புறம் ஹசரங்காக்கு ஃபுல் டாஸ், தீக்ஷனாக்குமே ரொம்ப ஃபுல் டாஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போட்டு புழக ஆரம்பிச்சாரு. அண்ட் ஸ்டப்ஸ் இன்னொரு எண்ட்ல கிரேட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அவருமே. ஸ்டப்ஸ் வந்து டிசிக்கு ஒரு ஒரு பயங்கரமான இந்த மேன், கோ டு மேன் ஃபார் டிசி டு ஃபினிஷ் திங்ஸ் ஆஃப் வந்து கண்டிப்பாக ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ் சொல்லலாம். லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம பார்த்துனே இருக்கோம், ஸ்டப்ஸ் வந்து இந்த டீமுக்கு பயங்கரமாக செட் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். த வே ஹி டுக் ஆன் ஸ்பின்னர்ஸ், ஹசரங்காவை எடுத்த உடனே மிட் விக்கெட் மேலே படால் முட்டி போட்டு சரியான ஷாட்டு. அண்ட் அது போக தேஷ்பாண்டே சந்தீப் சர்மாவுமே டேக் ஆன் பண்ணதை பார்த்தோம். ஸோ ஸ்டப்ஸோட நாக்கு, அக்ஷரோட குரூஷியல் நாக்கு தான் வந்து பார் ஸ்கோர்னு சொல்ல மாட்டேன், பிலோ பார் ஸ்கோர் தான். அந்த 189 அந்த ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கே வந்து எடுத்துட்டு போச்சு. ஏன்னா டிசியில் வந்து 220 230 தான் வந்து இந்த டெல்லியில் வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். அதுவே வந்து சேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது இட் வாஸ் லைட் பிலோ பார் ஸ்கோர் தான் சொல்லுவோம். ஏன்னா மிடில் ஸ்டார்ட் பவர் பிளேலையுமே லைட்டாக ரொம்ப ஸ்லம்ப் ஆயிட்டாங்க. அந்த போரல் அண்ட் கேஎல் ராகுலோட ஸ்கிராட்சி நாக்குமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் ஆர்ஆரோட ஃபீல்டிங் வந்து வெரி வெரி புவரா இருந்துச்சு. தீக்ஷனாவோட லாஸ்ட் பால் ஒரு கேட்ச் விட்டாரு, லாஸ்ட் பால் கைக்கு ஒரு கேட்ச் விட்டாரு. ஸோ அதுதான் வந்து சூப்பர் ஓவர் வரக்கான காரணம், முக்கிய காரணமாகவே நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி அது போக இன்னொரு இது என்னன்னா, தீக்ஷனா 2 பால் மிஸ்ஃபீல்ட் பண்ணாரு. அது போக கேச்சஸ் வந்து ஈஸி கேச்சஸ் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ இந்த மொத்த ஐபிஎல்ல வந்து 104 கேச்சஸ் ஆர் பீங் ட்ராப்ட் இன் 30 மேட்ச். ஆவரேஜா 3.5 கேச்சஸ் ஆர் பீங் ட்ராப்ட். ஸோ வெரி வெரி புவர். ஏன்னா ஐபிஎல் வந்து இந்த பிபிஎலோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, இன்னும் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஐபிஎல் வந்து சுத்தமாக மேட்ச் ஆகவே கிடையாது. இந்த வருஷம் வெரி வெரி புவர் ஃபீல்டிங். என்ன ஆச்சுனே தெரில, எல்லா மேட்ச்மே விசி கேச்சஸ் பீங் ட்ராப். டிசியுமே விட்டாங்க, அதை பற்றி வரலாம். அண்ட் இன்னைக்கு பிக் ஆஃப் த பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான்.
எப்போ தேவையோ, எப்போ பிரஷர் கிரியேட் ஆச்சோ, சஞ்சு சாம்சன் வந்து பால வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கையில குடுத்துறாரு. அவருமே வந்து விக்கெட் எடுத்து குடுத்துறாரு குரூஷியல் டைம்ஸ்ல. அண்ட் அது போக சந்தீப் சர்மாவோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் வந்து 12 ரன்ஸா போச்சு. பயங்கரமா போட்டிருந்தாரு அவரு. அதே மாதிரி ஹசரங்கா தீக்ஷனாவே வந்து தே ஆல்சோ போல்ட் ரியலி வெல். ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுமே வந்துட்டு ரன்ஸ் பெருசா கொடுக்கல. அண்ட் சந்தீப் சர்மாவோட லாஸ்ட் ஓவர் தான் வந்து அதுவுமே வந்து க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஃபார் ஆர்ஆர் லூசிங். ஸோ முதல் 3 ஓவரில் 12 ரன் தான் கொடுத்துருந்தாரு. வெரி வெரி கிரேட் பவுலிங். அண்ட் லாஸ்ட் ஓவரில் 19 ரன்னு, அதில் வந்து 4 வைடு கண்டினியூஸாக போட்டாங்க. ஸோ ஏன் அந்த வைடு யார்கர்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணுறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸ்டெம்ப் லைன் ஸ்டார்க் மாதிரி கேப்டன் வெரி வெரி சிம்பிள். யார்கர் மட்டுமே தான் ட்ரை பண்ணிருந்தாரு, வேற எதுவுமே போடல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஏகப்பட்ட வைடு போட்டாரு. அண்ட் ஃபீல்டிங்குமே கை கொடுக்கவே இல்லை சுத்தமாக ஆர்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் இருந்தாலுமே 190 வாஸ் லிட்டரலி சேஸ். அண்ட் அதுக்கான ஸ்டார்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைச்சது. 4 overs 45 ஃபார் நில் இருந்தாங்க. சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரெயிட்டாகவே கிரேட் ஸ்டார்ட்டு கொண்டு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே முகேஷ் அண்ட் ஸ்டார்க்கு அட்டாக் பண்ணாங்க. அண்ட் சாம்சன் அன்ஃபார்ச்சுனேட் அந்த ரிப்ஸ் வந்து ஒரு பக்கம் பிடிச்சிக்கிச்சு அவருக்கு. ஸோ சைட் ஸ்ட்ரெயின் வந்ததுனால ஹி ஹேவ் டு வாக் ஆஃப். ஸோ அங்கே வந்து அப்பவுமே ஆர்ஆர் கையில் தான் கேம் இருந்துச்சு. ஏன்னா ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் நின்றுந்தாரு. 37 பால்ஸில் 55 ரன் ஒரு பக்கம் நின்று அடிச்சிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி ரியான் பராக் இன்னைக்கு சுத்தமாக இது கிடைக்கவே இல்லை. மொமெண்டமே இல்லை. ஈஸியாக வந்து ஒரு சோக் ஆயிருந்தாரு குல்தீப் யாதவ் கையில். சுத்தமாக ஒரு பேட்டில் படவே இல்லை இன்னைக்கு. ஸோ ரியான் பராகோட ஸ்கிராச்சிங் நாக்கு ஒரு பக்கம் அவருக்கு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நிதிஷ் ராணா த வே ஹி டுக் ஆன் த கேம் வாஸ் வெரி வெரி பிரில்லியன். அண்ட் அவரோட குவிக் 50 ஐ ரியலி தாட் ஆர்ஆர் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க தான் நினச்சேன். அண்ட் அங்கே தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி. ஸ்டார்க்கு பயங்கரமாக அந்த ஃபைனல் ஒரு போட்டிருந்தாரு. ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான். அது நடுவில் வந்து முக்கியமாக வந்து பயங்கரமாக சோக் பண்ணியிருந்தாங்க. நிதிஷ் ராணா வந்து ஒரு பக்கம் அவுட் ஆனார். ஸ்டார்க்கோட ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்கிங் யார்கர் வந்து அவுட் ஆயிருந்தாரு. ஸோ அங்கிருந்து இந்த கேம் ஸ்டார்டட். அங்கே அதுதான் வந்து கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா நிதிஷ் ராணா வந்து குல்தீப் யாதவ் 3 ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. அந்த 4th ஓவர் வந்து அடி வாங்கினாரு. அதில் வந்து மிட் விக்கெட் மேலே அடிச்சாரு. அடுத்த பால் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சாரு. அடுத்த பால் வந்து ஸ்விட்ச் இட் அண்ட் ஸ்கூப் ஆடினாரு. ஸோ எல்லா ஷாட்லையும் வச்சிருந்தாரு. நேராக ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சாரு. ஸ்ட்ரெயிட்டாக யார் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ஒரு பக்கம் பிரில்லியண்டாக டேக் ஆன் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் அவுட் ஆன உடனே திங்ஸ் ஸ்டார்டட் ஃபாலிங் அப்பார்ட். ஜுரேலுமே வந்து சரியா நீங்க சுத்தமாக படலை. அண்ட் ஹெட்மயர் வெரி வெரி புவர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா அட் தி எண்டில் உங்களுக்கு வந்து ஸ்டார்க்கு உங்களுக்கு வந்து தெரியுதா போகுது. இட்ஸ் ஓகே. அண்ட் மோஹித் சர்மா வந்து நடுவில் ஒரு மோஹித் சர்மா போலிங்கில் இவர் ஒரு கேட்ச் விட்டுருந்தாரு. ஸ்டப்ஸ் ஒரு கேட்ச் விட்டுருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து ஈஸியாக கைக்கு வர வேண்டிய கேட்ச். ஸோ அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா ஆட் 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. அது போக அசுட்டோஸ் வந்து ஒரு கேட்ச் விட்டாரு ஸ்டார்டிங்கில். அதுவுமே வந்து ஒரு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிதாங்க. ஃபீல்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இருந்தாலுமே இந்த கேம் வாஸ் ஸ்டில் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஆர்ஆர் கையில் தான் கேம் இருந்திருக்கணும். அண்ட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அது ஒரு பக்கம் அந்த ஸ்டார்க்கோட அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கிங் யார்கர். ஸோ அது வந்து லிட்ரலி வெரி வெரி கேம் சேஞ்சிங் மூமெண்ட். லாஸ்ட் 2 overs 25 ரன்ஸ் இருந்துச்சு. அந்த 25 ரன் ஐ தாட் ஈஸிலி அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அந்த ஒரு மோஹித் சர்மா ஓவரில் ஒரு 6, அப்புறம் குரூஷியல் ஆஸ்பெக்ட் ஒரு பவுண்டரி அண்ட் டபுள் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் 9 ரன்ஸ். ஹூ எவர் தாட் 9 ரன்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது இட் வாஸ் வெரி வெரி டஃப். தென் எல்லாமே வந்து யார்கர்ஸ் நெயில் பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம். குரூஷியல் யார்கர்ஸ், எல்லா பாலும் யார்கர்ஸ். அண்ட் அங்கே தான் வந்து ஆர்ஆர் ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணாங்க. அந்த திங்கிங் வந்து சுத்தமாக ஆர்ஆர் கிடையாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி நம்ம பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தோம்னா தே கோ டீப் இன் டு த கிரீஸ். யார்கர்ஸ் போடும்போது டீப் இன் டு கிரீஸ் போயிட்டு நேராக லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிடுவாங்க. ஸோ அது வந்து இல்லைன்னா வந்து ஸ்லாட்ல இல்லை ஃபுல்லர் லென்த்தாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிடுவாங்க. அதை வந்து நீ சுத்தமாக பண்ணவே இல்லை ரெண்டு பேருமே. ஜுரேல் ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ். ஜுரேலுமே பண்ணல, ஹெட்மயருமே பண்ணல. அங்கே தான் வந்து கேம் மாறிச்சு. ஓகே, பால் 1-2 வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க. ஆனால் இட் வாஸ் ஆர்ஆர்ஸ் கேம் டு லூஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஈஸிலி தே குட் ஹவ் சேஸ்ட் இட் ஆஃப். அந்த 9 ரன் ஏதாவது ஒரு பால் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஒரு ஸ்கூப் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அதுவுமே பண்ணவே இல்லை. அந்த ஒரு க்ரூஷியல் டைம்ல யார்கர்ஸ் நெயில் பண்ணதுக்கு ஐ கிவ் வெரி வெரி மச் பயங்கரமான கிரெடிட் கொடுக்கணும் ஸ்டார்க்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு இந்த யார்கர்ஸ் வந்து நெயில் பண்றதுன்றது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அதை வந்து ஸ்டார்க் வந்து நெயில் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு ஒரு பக்கம். அண்ட் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். ஸோ சுத்தம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு இவங்களோட டெக்னிக். உங்களோட இது பார்த்தோம்னா ஏன்னா டீப் இன்டர் கைஸ் போயிட்டு ஒரு பால் அடிச்சிருந்தா கன்ஃபார்மாக அந்த ஒரு பவுண்டரி வந்து மிட் விக்கெட் மேலேயோ இல்லை நேராக 4 போயிருக்கும். அதை வந்து இவங்க ட்ரை பண்ணவே இல்லை. ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ். அண்ட் சூப்பர் ஓவர்லையுமே வந்துட்டு ஹெட்மயர் வந்து லிட்டரலி ஹி வாஸ் அ வில்லன்.
ஏன்னா யூ ஷுட் ஹவ் யூஸ்ட் யுவர் மைண்ட். லிட்டரலி பூர் திங்கிங். ஏன்னா சூப்பர் ஓவரில் 6 பால் ஆடணும். லிட்டரலி ஒரு பால் நீங்கள் மிஸ் பண்ணாலுமே யுவர் அவுட் ஆஃப் த கேம். 6 பால்ல நீங்கள் ஆடி இருந்தாலுமே யூ ஹேவ் ஓகே 11 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. பராக் ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ். அவர் ஒரு பக்கம் நல்லா ஆடி இருந்தாரு. அண்ட் எதுக்கு அந்த சிங்கிள் ஓடினாருன்னு எனக்கு சத்தியமா புரியல. எதுக்கு ஹெட்மயர் வாண்டட் டு ஹேவ் த சிங்கிள்? ஏன்னா அவருக்குமே வந்துட்டு அந்த ஸ்லாட்ல ஐ மீன் டீப் இன் டு த கிரீஸ் போயிட்டு அடிக்கிற ஆள் கிடையாது. ஹி வாஸ் அ காய் ஹூ வாஸ் வெயிட்டிங் ஈச் பால் டு பி கமிங் இன் டு த ஸ்லாட். ஸோ பராகே ஸ்ட்ரைக் எடுத்து ஆடிச்சிருக்கலாம். ஹி ஹேட் பெட்டர் பிளான்ஸ் டீப் இன் டு த கிரீஸ். அவரு நின்று இருந்தாரு. அந்த சிங்கிள் போய் பராகும் அவுட் ஆக, அடுத்த பாலுமே வந்துட்டு ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆக, ஜெய்ஸ்வாலை ட்ரஸ்ட் பண்ணி அவருக்காவது அந்த சிங்கிள் கொடுத்துருக்கலாம். ஹெட்மயர் அங்கேயுமே ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணாங்க. அண்ட் சூப்பர் ஓவர்ல ஒரு பால் வந்து நீங்க மிஸ் அவுட் பண்ணா யூஆர் அவுட் ஆஃப் த கேம்ன்றது ட்ரூவா எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி இங்க சந்தீப் சர்மா கரெக்டான டிசிஷன் அவருக்கு பால் கொடுக்கறதுங்கிறது கையில. அண்ட் 2 பால் நல்லா போட்டிருந்தாரு. 3வது பால் தேவையே இல்லாம ஒரு ஸ்லோ பவுன்சர். ஏயா கவர்ஸ் பாயிண்ட் உள்ள வச்சுட்டு நீங்க ஸ்லோ பவுன்சர் போடுவீங்கயா? உங்களுக்காக அதை யோசிக்கணும். அந்த திறன் இந்த எம்எஸ்டிக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சது காரணம் ஹி போல்ட் யார்கர்ஸ் டு ஹிம், நாட் ஸ்லோ பவுன்சர்ஸ். இதெல்லாம் வந்து அவர் போடவே இல்லை. அவருக்கு வந்து கடைசி இன்ஸ்டன்சஸ் நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தோம்னாலுமே ஹி போல்ட் ஒன்லி யார்கர்ஸ். ஸ்லோ பவுன்சர்ன்றதை அவர் கையில எடுத்துக்கவே கிடையாது. இது ரொம்ப பூரா பண்ணாங்க. அண்ட் ஐ தாட் இட் வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் அந்த ஒரு பக்கம். அண்ட் அது போக ஓகே நீங்க ஸ்லோ பவுன்சர் கொடுத்து ஒரு 4 கொடுத்தீங்க. அடுத்த பால் நீங்க வந்து திரும்ப ஒரு ஸ்லோ பவுன்சர் போட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு ஸ்லோ பவுன்சர் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அவர் கரெக்டா வெயிட் பண்ணியிருந்தாரு, ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே ஸ்லோ பவுன்சர் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பொறுமையா ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு புல்லு அங்கேயே மேட்ச் முடிஞ்சது. ஸோ யார்கர்ஸ்க்கு போயிருந்திருக்கணும், இல்லை வைடு யார்கர்ஸ் போயிருந்திருக்கணும். வெரி வெரி புவர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரம் சந்தீப் சர்மா. ஐ வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டட். ஐ தாட் ஓகே இவர் டிஃபெண்ட் பண்ணிடுவார்னு நினைச்சேன் உண்மையிலே. ஆனா ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுவான்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. மோஹித் சர்மாவுமே அதே மாதிரி தான். அந்த ஒரு 6 கொடுத்தாரு, க்ரூஷியல் 6. அந்த ஒரு 6மே நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து கிளீனா ஜுரேல் வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஸ்லோ பவுன்சர் பேக் ஆஃப் த தான் வரப்போகுதுன்னு கிளீனா வெயிட் பண்ணியிருந்தாங்க. இங்க வந்து 2 டீமே சந்தீப் சர்மா பயங்கரமா ப்ரெடிக்டபிளா இருந்திருந்தது ஒரு பக்கம். அண்ட் இட் வாஸ் ஆர்ஆர்ஸ் கேம் டு லூஸ். தே சோக்ட் அவே. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து தேஷ்பாண்டேக்கு பதிலாக மத்வால் எடுத்துட்டு வரணும். இஸ் a பெட்டர் வெரி மச் பெட்டர் டெத் பவுலர். அவங்க வந்து எடுத்துட்டு வருவாங்களா தெரியாது. அண்ட் ஈஸியா சேஸ் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச் இட் வாஸ் ஆர்ஆர்ஸ் கேம் டு லூஸ். அண்ட் இதுக்கு மேல அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க தான் சொல்ல முடியும். ஒரு கான்டெஸ்ட் வரப்போகுது, மும்பை அண்ட் எஸ்ஆர்எஸ். ஸோ இந்த கேமுக்கு ஏன் ஹைப் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா டேல் ஸ்டெயின் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த ஒரு மேட்ச் 300 வரும் அப்படின்ற மாதிரி, வான்கேடையில 300 வரும், எஸ்ஆர்எஸ் அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஐ மீன் இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன் டைப். ஸோ அது வந்து நடக்குமா அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வான்கேடையில் நடக்க போகுது. ஸோ இனிஷியலி சீன் கிடைக்கும். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் நாளைக்கு ஷமியோட ரிடம்ஷன் லோடிங். நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஒரு பிளைண்டான ஒரு ப்ரெடிக்ஷன் தரேன். நாளைக்கு வந்து ஷமியோட ரிடம்ஷன் லோடிங். அண்ட் நம்ம வந்து மொத்த கேமே வந்து டாப் 4 மிடில் அண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தலாம் 2 டீமுமே. ஸோ எம்ஐயோட டாப் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித், ரிக்கில்டன், ஜாக்ஸ் வந்து நம்பர் 3 ஆடணும். அண்ட் ஸ்கை நம்பர் 4. ஸோ அங்கே வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட் கிரேட் ஃபார்ம், அபிஷேக் சர்மா கம்மிங் ஆஃப்டர் 150 இட் வில் கிவ் மோர் கான்ஃபிடன்ஸ் டு ஹிம். அதே மாதிரி நம்பர் 3 நமக்கு இஷான் கிஷான் ஸ்கிராச்சி. ஆனால் வான்கேடையில் அவருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து அவர் வளர்ந்து வந்தார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும். அண்ட் அவங்களோட நம்பர் 4 நம்ம எடுத்து பார்த்தோம்னா இட் வில் பி நிதிஷ்குமார் ரெட்டி ஹூ இஸ் அவுட் ஆஃப் த ஃபார்ம். அண்டு நான் வந்து ரோஹித் அவருமே வந்து பெருசாக அடிக்கலை, ஜாக்ஸுமே பெருசாக அவருக்குமே படல. ரிக்கில்டன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் சொல்ல முடியும். அதனால ஐ கிவ் எச் டு எஸ்ஆர்எஸ் ஸ்ட்ரைட்டாகவே இந்த டாப் 4 ஹெச். மிடில் ஆர்டர் வந்து இங்கே திலக் வர்மா சப்ளைம் டச்சில் இருக்காரு, ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். அதே மாதிரி நமந்தீர் அவருமே வந்து பயங்கரமாக ஆடுறாரு. க்ரூஷியல் 30s 40s அடிச்சு கொடுக்குறாரு ஈச் அண்ட் எவ்ரி கேம். அது போக வந்து ஹர்திக் பாண்டியா அவருமே வந்து பயங்கரமாக பேட்டில் படுது. அண்ட் அடுத்த மேட்ச் டேக்ஸ் தூக்கிட்டு பிவான் ஜேக்கப்ஸ் ஆடுவாங்கன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ அப்படி ஆடினாங்கன்னா இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கு. அண்ட் எஸ்ஆர்எஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளாசன் ஒரு பக்கம். அண்ட் கிளாசனுமே வந்து இஸ் இன் கிரேட் டச். அனிகேத் வர்மா அவரோட டேலண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அண்ட் அது போக இவங்களுக்கு பேட் கமின்ஸ் வந்துடுறாரு, சீக்கிரமாகவே பேட் கமின்ஸ் வந்துடுறாரு, அவருமே ஓகே தான். அண்ட் நான் வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் டெப்த்துக்கு வந்து நான் கண்டிப்பாக எம்ஐக்கு அந்த எஜ்ஜு தரேன். அண்ட் பேஸ் பவுலிங் எஜ்ஜு வந்து நாளைக்கு ஷமி கன்ஃபார்மாக பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவருக்கு அந்த இது கொடுக்குறேன். பேட் கமின்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்,
டெஃபினட்டா. அண்ட் அதே மாதிரி யஷான் மலிங்கா அவரோட கட்டர்ஸ் வந்து நாளைக்கு வான்கேடேல ரொம்ப குரூசியலா இருக்க போகுது. அண்ட் அது இது ஒரு பக்கம் நம்ம வந்து இது பண்றோம். அண்ட் அபினவ் மானவர் விட்டேன், அவருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவார். அண்ட் ஹர்ஷல், அண்ட் அது போக வந்து ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, அவரோட கட்டர்ஸுமே பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து போல்ட்டு பவர் பிளேல இஸ் பீன் டிசப்பாயின்மெண்ட் அண்ட் டெத்ல நல்லா போறாரு. சஹார் அவருமே வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட், மும்பைக்கு வந்து பெருசா போடவே இல்லை. அண்ட் அது போக தே ஹாவ் ஹர்திக் பாண்டியா பை பிரில்லியன்ட் ஃபார்ம். அண்ட் அவரோட கட்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில். டைம் அண்ட் அகைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி பும்ரா, அவரை பற்றி பேசவே வேணாம். அப்படிங்கும்போது இந்த ஒரு bowling லைனப் வச்சுட்டு வித் பும்ரா லீடிங் த bowling லைனப், ஐ வில் டெஃபினெட்லி கிவ் அன் எட்ஜ் டு எம்ஐ. அண்ட் அது போக ஸ்பின் எட்ஜ்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்னர், கரண் சர்மா, ரெண்டு பேருமே. கரண் சர்மா போன வருஷம் வான்கேடியில் குரூஷியலாக ஒரு 2-3 மேட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் வில் ஜாக்ஸ் தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு அவங்க ஆடுவாங்களா? நாளைக்கு பெவன் ஜேக்கப்ஸ் தான் ஆடுவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இங்கே எஸ்ஆர்எஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜீஷன் அன்சாரி யூஸ் பி வெரி வெரி பிரில்லியன்ட்டாக எட்ஜ் வந்து மும்பைக்கு தான் தருவேன். ஸோ ஓவரால் கம்பேரிசன், ஓவரால் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் விசஸ் எம்ஐ பேட்டிங். ஸோ அதுதான் வந்து நாளைக்கு வந்து ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஐ ஃபீல் நாளைக்கு வந்து எம்ஐ வில் கெட் அ ஸ்லைட் எட்ஜ் ஆஃப் 51-49. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. அதே மாதிரி தே நோ த கண்டிஷன்ஸ் பெட்டர் தேன் எஸ்ஆர்ஹெச். அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் இந்த சீசன் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் எம்ஐயோட மிடில் ஆர்டர் வந்து பவர் ஹவுஸ். அதே மாதிரி அவங்க பவுலிங்லேயும் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஐ எக்ஸ்பெக்ட் எம்ஐ டு ஹேவ் அ ஃபெயிண்டர் எட்ஜ் ஆஃப் 51-49. அண்ட் அது போக மேட்சப் செக்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரைட் அவே ஷமி யூசஸ் ரோஹித் வில் பி எ கீ மேட்சப். அது போக ஐ ஃபீல் ஜீஷன் அன்சாரி அண்ட் சூரியகுமாரோட இதுவும் நல்லா இருக்கும். ஏன்னா ஜீஷன் அன்சாரி இஸ் பிரில்லியன்ட் பவுலர். சூரியகுமாருக்கும் அந்த ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சைடு எடுத்து பார்த்தோம்னா போல்ட் விசஸ் கிளாசன் வில் பி டிராவிஸ் ஹெட் வில் பி வெரி பிரில்லியன்ட் வாட்ச் அவுட். ஏன்னா டிராவிஸ் ஹெட் வந்து எடுத்தோடனே அந்த லெக்கை வந்து கிளியர் பண்ணிடுவார். ஸோ இட் கிவ்ஸ் போல்ட் அந்த இன்ஸ்விங்கிங் யார்கர் ஒன்று போட்டாருன்னா டிராவிஸ் ஹெட் வந்து காலி. ஸோ அது ஒரு பக்கம் இட் வில் பி வெரி வெரி கீ பேட்டில். அந்த மேட்சப் வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 மேட்சப்க்கு ஐம் வெரி வெரி கீன் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே நம்ம போகும்போது நம்ம லாஸ்ட் ரைட்டாகவே நாளைக்கு இஷான் கிஷன் எடுத்துருவேன். அண்ட் கிளாசனுமே வந்து பேட்டிங் எடுத்துருவேன். ஏன்னா கிளாசன் மும்பைக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் அது போக பேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் விடவே முடியாது, அபிஷேக் சர்மாவே விட முடியாது. அங்கேயே உங்களுக்கு 4 ஆயிடுச்சு. அது போக நான் வந்து ஸ்கை திலக் வர்மா எடுத்து ஃபில்அப் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில் ஐ வில் ஒன்லி பிக் ஹர்திக் பாண்டியா. அண்ட் பவுலிங்கில் வந்து ஷமி எடுப்பேன். ஷமி எடுத்துட்டு அந்த பக்கம் வந்து பும்ரா நாளைக்கு ரோல். அதே மாதிரி பேட் கமின்ஸ் எடுப்பேன். நாளைக்கு அவருக்கு ஒரு கம்பேக் மேட்ச். அண்ட் ஹர்ஷல் பட்டேல் மேட்ச்க்கு 1-2 விக்கெட் எடுத்துடுறாரு. அப்படிங்கும்போது அவரை விட முடியாது. ஸோ இதுதான் என்னோட பிக்ஸ். அண்ட் மை கேப்டன் ஃபார் டுமாரோ வில் பி, ஐ எக்ஸ்பெக்ட் திலக் வர்மா டு ஸ்கோர் டுமாரோ. ஸோ அவரை கேப்டனாக போடுவேன். அண்ட் நாளைக்கு ரோஹித் சர்மா அடிப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் வைஸ் கேப்டன் டெஃபினட்டாக நான் வந்துட்டு ஐ வில் கோ ஃபார் இஷான் கிஷான். பிரேவாக நான் அந்த டிசிஷன் எடுப்பேன். இஷான் கிஷான் வந்து என்னதான் ஸ்கிராட்சி ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தாலுமே மும்பை அவருக்கு வந்து இந்த பிச்சுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ரொம்பவே தெரியும். அப்படிங்கும்போது நான் அவர் ஒரு வைஸ் கேப்டனாக போடுவேன். இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். அண்ட் நாளைக்கு ஐ ஃபீல் எம்ஐ வில் வின் திஸ் மேட்ச். ஸோ அண்ட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் எஸ்ஆர்எச் ஏதாவது கன்வின்சிங்காக பண்ணாலுமே ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். ஆனால் எம்ஐ வில் ஹேவ் அ ஃபெயிண்ட் எட்ஜ் கன்சிடரிங் தேர் பிளேயிங் இன் மும்பை, கன்சிடரிங் தே ஹேவ் அ பவர் ஹவுஸ் பேட்டிங் அண்ட் டீசன்ட் bowling லைனப். அப்படிங்கும்போது ஐ ஃபீல் எம்ஐ வில் வின் திஸ் கேம் டுமாரோ. அண்ட் நாளைக்கு ஐ ஃபீல் இஷான் வில் கோ பிக் இன் எஸ்ஆர்எச் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நாளைக்கு ஐ ஃபீல் திலக் வர்மான் ரோஹித் சர்மா. நாளைக்கு ரோஹித் சர்மா ஏதோ அடிப்பாருன்னு தோணிட்டு இருக்கு. ஆனால் ஃபேண்டசியில் ஒரு பிரேவாக அந்த கால் எடுக்க முடியல. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ் அபவுட் திஸ் கேம். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யாரு மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.